பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 9வது பாடத்தை இப்போது நாம் ஆரம்பம் செய்கிறோம். இதில் நாம் 3 எழுத்துக்கள், அதாவது நுனிநாக்கினுடைய இறுதி 3 எழுத்துக்கள், 9 எழுத்துக்கள் படித்து விட்டோம். இந்த 3 எழுத்துக்களோடு 12 எழுத்துக்கள் நிறைவு பெற இருக்கிறது. லாம், நூன் அண்ட் ரா. லெட்ஸ் நவ் ரிப்பீட் எனக்கூடிய அடிப்படையில் இதை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். போயமை திரும்ப ஒரு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இதோட நம்மளுடைய இந்த 12 லெட்டர்ஸ்மே ஃப்ளோவா, தரோவா, கண்டினியூஸா, ஸ்டக் ஆகாம வருதாங்கிறதுல நீங்க ஷுவரா இருக்கணும். இப்போ சரிங்களா? நீங்க சொல்லுங்க. ம, ப, வ, ஃப are from the lips. Tongue has many. 12 from the tip. th, the, lo, ta, da, po, za, sa, so, la, na, ro. இந்த 3 லெட்டர்ஸோட இது நம்ம கம்ப்ளீட் பண்றோம். la, na, ro அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நான் தடிப்பமா வைக்கிறேன், தள்ளி வைக்கிறேன். ஏன்னா இது ஹை லெட்டர் அல்ல, ஒன்லி திக் லெட்டர். அதை இஸ்தியலாவுடைய எழுத்து அல்ல, தஃபீமுடைய எழுத்து மட்டும் என்று இந்த அரபில டெக்னிக்கலா இதை சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சோ நம்ம ஃப, த, வ என்பதை ஒரு லெசன்ல, அதாவது 3 லெசன்ஸ்ல 3 சிட்டிங்ல பார்த்தோம். அடுத்த ஒரு சிட்டிங்ல த, த, போ பார்த்தோம். அடுத்து சென்ற சிட்டிங்ல ஜ, ச, சோ பார்த்தோம். அடுத்தது இப்போது இந்த சிட்டிங்ல ல, ந, ரோ இதை நம்ம பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேங்களா? லாம், அதாவது இது எல்லாருக்குமே ரொம்ப சுலபமா வரும். இந்த 3 எழுத்துக்களை இது இப்படி அப்படி வைங்க, இப்படி வைங்க, இப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, இப்படி சொன்னா தப்பாயிரும், அப்படி சொன்னா தப்பாயிரும். இந்த எந்த விதமான ஒரு என்னது ஒரு அழுத்தமும் இதுல இருக்காது. சிம்பிளா நார்மலா சொல்லுங்கிற மாதிரி தான் இருக்கும். நுனிநாக்க அதாவது ஃபர்ஸ்ட் அந்த 3 லெட்டருக்கு அப்ப கீழ் பல்ல இங்க பட்டுச்சு, கொஞ்சம் உள்ள கொண்டு போய் ஈரோடைய எண்டுல வச்சு நீங்க சொன்னீங்க, பல்லுடைய ஆரம்பத்துல வச்சு சொன்னீங்க, த, த, போ பல்லுல பட்ட மாதிரி. இங்க இது பல்லுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சு சொல்லுவோம். லாம், நூன், ரா. சரிங்களா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும். சரிங்களா? அப்ப லாம், 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 லாம். சாதாரணமா லாம், லாம், லாம் ஒண்ணுமே இல்ல. லாம், ல, லாம். ஏன்னா இங்கிலீஷ்லயும் இருக்குது, தமிழ்லயுமே இருக்குது லா என்ற உச்சரிப்பு. தமிழ்ல கூட லாலாம் இருக்குல்ல, லா, அந்த லா கூட இல்ல இதுல. லாம் சாதாரண லா, எல்ஏஏ, லா, லைட், லேம்ப் அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா? அந்த மாதிரி தான். அடுத்து நூன். நூனுக்கு பாருங்க, நாக்கு அங்கதான் படுது. நூன், நூன் சற்று கொஞ்சம் முன்னாடி வரும். நூன், 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 நூன். நாக்கு கொஞ்சம் முன்ன பின்ன மாறுறதுல உச்சரிப்பு மாறிடாது. சரிங்களா? நீங்க அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நாக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. பிராக்டிக்கலி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எங்க நாக்குப்படுது, எங்க நாக்குப்படுது ஒரு லெசன் நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனா பிராக்டிக்கலி நீங்க யதார்த்தமா நாக்கு எங்க நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் படிச்சோம்ல, ச, தல், வோ. ஏன்னா அதுலதான் நான் குழந்தை எக்ஸாம்பிளா சொன்னேன். குழந்தை கொண்டு உட்கார வைக்கணும், அது எந்திரிச்சு ஓடுங்கிற மாதிரி நாக்கு முன்ன பின்ன அதை மாறி போக பார்க்கும். அப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த உச்சரிப்பும் சப்தமும் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்க வைப்பீங்க ச, தல், வோ அப்படின்னு சொல்லி. மற்றதுக்குலாம் நீங்க இதை சொல்லணும்னு நினைச்சாலே போதும். லாம் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னாலே நாக்கு போற இடத்துக்கு போயிடும். ஒரு மெச்சூரான குழந்தை மாதிரி. ஒரு மெச்சூரான குழந்தைக்கு நீங்க சாப்பாடு அப்படின்னு சொன்னா உட்கார இடத்துல உட்காந்துரும். மெச்சூர் இல்லாத சின்ன குழந்தை தான் சாப்பாடு சொன்னா வெளியே ஓடும். அந்த மாதிரி நீங்க லாம் அப்படின்னு சொன்னா நாக்கு அங்கே போய் தன்னால பற்றும். நூன் அப்படின்னு சொன்னா நாக்கு பட வேண்டிய இடத்துல பற்றும். அந்த மாதிரி தான் இது. ஓகேங்களா? அப்ப நூன் இதுலயே நம்ம மூக்குல ஆரோ மார்க் போடுறோம் அப்படின்னா மூக்கு வழியாக இதனோட சத்தம் வெளியேறுது. அதாவது இதனுடைய முக்கம்மல் என்பதாக இது அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. அதாவது நாக்குல சொல்லக்கூடிய என்பது ஒரு ஹாஃப், மூக்குல இருந்து வெளியாகக்கூடாது அனதர் ஹாஃப். 50-50% ரெண்டுல இருந்து சேர்ந்து தான் வருது. நாக்கும் மூக்கும் சேர்ந்து இந்த எழுத்தை வெளியேற்ற முடியுமே தவிர வெறும் நாக்கால் மட்டுமோ அல்லது வெறும் மூக்கால் மட்டுமோ சொல்ல முடியாது. மூக்கை மூடிட்டு நீங்க நூன் சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி லாம் சொன்னீங்கல்ல, மூக்கை மூடிட்டு கூட சொல்லலாம். லாம், லாம்ல இம் சொல்லும் போது அந்த மூக்கு வழியோடைய அடப்பு கூட உங்களுக்கு தெரியும். பரவ சொன்னோம், த, த, போ சொல்லலாம். ஆனா நீங்க நூன் சொல்ல முடியாது. ஏன்னா அது மூக்குல இருந்து மீம்க்கு சொல்ல முடியல. மீம் மூக்கு மூடிட்டு சொல்லணும். அப்ப மீம் என்பதுல 2 உதடுகள் என்பது 50%, மூக்குல இருந்து சத்தம் வெளியாகிறது அனதர் 50%. அந்த மாதிரி நூன் அப்படிங்கிறது நுனிநாக்குல இருந்து 50% வருது, மூக்குல இருந்து 50% வருது. ஆனா இதனுடைய மஹ்ரஜ் சொல்லும் போது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா காமனா இதுக்கு சொல்லக்கூடிய சிம்பிள் அண்ட் ஒன் வேர்ட் ஆன்சர் என்னன்னா நுனிநாக்குல இருந்து வருதுங்கிறது தான். டிப் ஆஃப் தி டங் லெட்டர் தான் சொல்லுவாங்க. டிப் ஆஃப் தி டங் அண்ட் நோஸ் லெட்டர், டிப் ஆஃப் தி டங் அண்ட் இதுக்கு ஹைஷம்னு சொல்லுவாங்க. ஹைஷம் லெட்டர் அப்படிங்கறத எல்லா இடத்துலயும் சொல்றது இல்ல. இன்டெப்தா போகும்போது அதையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. சொல்லிக்கிறேன், புரியுதா? ஆனா நார்மலா நம்ம டிப் ஆஃப் தி டங்ங்கிறத தான் நம்ம படிப்போம். ஓகேங்களா? நூன், நூன் அந்த ஓசை, நூனின் ஓசையில் மூக்கும் இருக்கிறது, மூக்கினுடைய அந்த காலி பகுதியும் இருக்கிறது. நூன், நூன் நேசல் பேசேஜ். அடுத்த எழுத்து இது 3ல இதான் கொஞ்சம் ஸ்பெஷல் எழுத்து. ரா, ரா. ஆனா ரொம்ப ஈஸி தான், பட் கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ் இதுல இருக்கு. ரா,
ரா. அந்த ராவை பாருங்க ஒரு திக்கா போட்டிருக்கேன். அந்த லெட்டரை சொல்லும் போதே திக்கா சொல்லணும். ரா ரா. நாக்கின் நுனிப்பகுதி மேற்பள்ளியின் வேர்பகுதியின் மேற்பக்கம் பதித்து கரகரக்க வேண்டும். அதாவது ரா அந்த அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க ஒரு ட்ரில்லிங் சவுண்ட் இதுல வரும். ரா ரா ரா. ஒரே ஷார்ட்ல சொல்ல முடியாது. அந்த ட்ரில்லிங் வரும். ரா ரா. புரியுதா? திக்கா சொல்லணும். ரா. இது நாக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா சற்று உயர்வு இதுல ஏற்படுது. ரா அப்படின்னு சொன்னோம்னா உயராது. நம்ம ரான்னு சொல்லக்கூடாது. RAA மாதிரி ரான்னு சொல்லக்கூடாது. எப்படி நம்ம சுவாது சொன்னோம். SAA மாதிரி சாது இல்ல. SAWD மாதிரி சுவாது. அந்த மாதிரி RAW மாதிரி ரா ரா ரா. ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் சொல்ற பார்த்தீங்கன்னா ரா. அப்ப நாக்குல ஒரு மாற்றம் இதுல ஏற்படுது. ஆல் ஆல் ஆல். ஆனா முழுமையாக ரைஸ் ஆகி மட்டும் இருக்காது. கப் ஷேப் மாதிரி ஆயிரும். ஏன் அப்படின்னு சொன்னா இது ஸ்டீலாவோட எழுத்து கிடையாது. ஃபுல்லா ரைஸ் ஆகிறதுக்கு உள்நாக்கு ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் தாழ்ந்து ஒரு ஸ்பூன் கப் ஷேப்ல இது மாறும். இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இப்படி எனக்கு மாறுதா மாறலையா நான் மாத்திரனா மாத்தலையா நம்ம திங்க் பண்ண தேவையில்லை. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அதை நீங்க உணர்ந்துக்க முடியும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ரா ஆல் 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 சொல்லும் போது இன்னும் நம்ம உணர முடியும். ஒரு கப் ஷேப் ஏற்படும். ஆல் 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 ஆல். எப்படி சொல்லக்கூடாது? அர் 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 அப்படி சொல்லக்கூடாது. அரபிக்கை பொறுத்த வரைக்கும் இதை தடிப்பமா சொல்லணும். ஆல் ஆல் ஆல். சரிங்களா? அப்போ இது இந்த உச்சரிப்பு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா ஸ்பெஷல் அரபிக்ல சொல்லணும். அப்ப நம்ம ரம்பம்பான்னு சொல்லக்கூடாது. ரம்பம் மாதிரி நார்மலா சொல்லாம ராக்கெட் மாதிரி சொன்ன. இப்ப ராக்கெட்னு சொல்லுவாங்களா? இங்கிலீஷ்ல கூட ராக்கெட்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப எப்படி சொல்லுவாங்க? இப்ப ரப்பர்லாம் சொல்லும் போது ரொப்பர் அப்படி சொல்ல மாட்டாங்க. ரப்பர் ரொப்பர். சரிங்களா? அந்த மாதிரி நார்மலா நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆனா ரிங் அது நார்மலா தான் சொல்லுவோம். ரிங் அப்படி சொல்ல மாட்டோம். ரிங் அப்படி சிம்பிளா சொல்லுவோம். ஆனா ராக்கெட்னு சொல்லிடுவோமா? சொல்ல மாட்டோம். ராக்கெட். அப்ப அந்த தடிப்பம் வருது பாத்தீங்களா? அப்ப இங்கிலீஷ்ல சில வேர்டுக்கு நம்மளே அது பழக்கி கொடுத்த தடிப்பில் நம்ம கரெக்டா சொல்லிடுறோம். அரபிக்க ப்ரொசீஜரா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ரா என்பது ஆல்வேஸ் நீங்க என்ன செய்யுங்க, திக்காவே சொல்லுங்க. ராக்கு தனி ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு. சில நேரங்களில் திக் தின்லாம் சேஞ்சஸ் இருக்கு. தனி ஸ்பெஷலா அதனுடைய சிஃபாத் பாடத்துல ரூல்ஸ் பாடத்துல படிப்போம். இப்போதைக்கு நீங்க பேசிக்கா இதை திக்கா சொல்லுங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க. ராக்கெட் மாதிரி ரா 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 என்று சொல்ல வேண்டும். பிராக்டிஸ் பண்ணலாமா? ஆல் ஆல் ஆல். ஓகேங்களா? ஆல் ஆல் அப்படி சொல்லணும். அர் அர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அறுக்கிற மாதிரி அர் அர் அரு கிடையாது. ஆல் ஆல் ஆல். ரா. கஸ்ரா வரும்போது நம்ம தடிப்பமா சொல்ல தேவையில்லை. ஏன்னா கஸ்ராங்கிறது கீழ் குறியீடு. கீழ் குறியீட்டுல நாக்க தூக்காதீங்க, கீழேயே வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ரா ரீ கிடையாது. ரி. ரிங் சிம்பிளா சொன்னோம்ல ராக்கெட். ஆனா ரிங் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரா ரி ரூ. ஏன்னா ரூங்கிறது மேல இருக்க குறியீடு. மேல இருக்க குறியீடு சொல்லும் போது தூக்கிடணும் நீங்க. அப்ப ரா ரி ரூ ரா ரி ரூ. ரன் ரின் ருன். ரன் ரின் ருன். இங்கிலீஷ்ல நம்ம ரன் தான் சொல்லுவோம். ரன்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ரன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனா அரபியை பொறுத்த வரைக்கும் அந்த திக்னஸ் ஆல்வேஸ் இட் ஷுட் பி மெயின்டைன்ட். ஓகேங்களா? அப்ப ரன் ரின் ருன் ரன் ரின் ருன். ஓகே, எல்லாமே திக்கு தான். ஆல் ர ரி ரூ. திக்கு. புரியுதா? கை தெரியுதுல? ஆல். சரிங்களா? அடுத்தது ரா ரி ரூ. ரன் ரின் ருன். திக் லெட்டர்ஸ். ஆனா ஹை லெட்டர் கிடையாது. ஆல் ரா ரி ரூ ரன் ரின் ருன். ஓகே, இப்ப எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ஆல் அப்படிங்கிறதுக்கு அதாவது ஈர் சவுண்ட் வரக்கூடியது. ஆல் அக்பர் ஆல் அக்பர் அல்லாஹு அக்பர். இப்போ ஆலுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. ஆல் செல்னா ஆல் செல்தும். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஆனா இதையும் சொல்றோம், நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இது. பெர்ஃபெக்ட்டா சொல்லுங்க அதுக்காக. அப்ப அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லணும். அல்லாஹு அக்பர். அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அக்பர் அப்படின்னா தஜ்வீத் அவருக்கு தெரியல, பேசிக் அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வார்த்தையில கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, ராஜாக்கு இவருக்கு வருமா வராதா அப்படிங்கறத ஒருத்தர் தக்பீர் கட்டும் போதே தெரிஞ்சுக்கலாம். அவர் தஜ்வீத் பயின்றவரா இல்லாதவரான்னு சொல்லி, பேசிக் உள்ளவரா இல்லாதவரான்னு சொல்லி. அப்ப அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். நீங்க கரெக்டான காரிகள் கரெக்டான முறையில கற்று தொலைக்கக்கூடியவங்களை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இது கரெக்டா சொல்லுவாங்க. ஓகே, அக்பர் أرسلنا صراط صراط اهدنا الصراط المستقيم صراط الذين اهدنا الصراط அப்படி சொல்ல கூடாது. صراط الذين சொல்லடா. சிரா. அப்ப பாருங்க இந்த ரான்னா நல்லாவே இல்ல பாருங்களேன். சிராத்த நல்லா இருக்கு. அப்ப சிராத்த எவ்வளவு அழகா இருக்கு. அர் ரஹ்மான் நல்லா இல்ல. அர் ரஹ்மான் நல்லா இருக்கு. மினஷைத்தானிர் ரஜீம். மினஷைத்தானிர் ரஜீம் சொல்லக்கூடாது. ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது பாருங்க அவுதுல இருக்குது.
பிஸ்மில இருக்குது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல இருக்கு, அர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருக்குது. அடிக்கடி இது வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இதை வந்து திக்கா சொன்னாதான் அழகா இருக்கும். அப்பதான் நம்ம வந்து ஓகே நம்ம கரெக்டா கற்றுருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? ரிய மென்மையா சொல்லுங்களா. ரி ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், ரி ரிஹ்லத, ரி ரிஹ்லத, ரி ரிஹ்லா. ரு நஸ்ருல்லாஹி, ரு நஸ்ருல்லாஹி, ரு நாருல்லாஹில் மூகதா. ஓகேயா? சோ திக் லெட்டர் அப்படிங்கும்போது தடிப்பமா காட்டணும். ரா ரு, ரன் ருன், ரா ரு, ரன் ருன். ஓகே, லோ லெட்டர் கீழே தான் காட்டும். ஹையை ஒன்று ஹையா காட்டும், ஒன்று நம்ம ஹை லெட்டர் படிக்கல, இனிமே தான் படிப்போம். திக்கன் ஹையை நம்ம இப்படி காட்டுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ரா ரு. திக்கன் ஹை லெட்டர்ல 3 லெட்டர்ஸ் பார்த்துட்டோம். என்னது? வோ, அப்புறம் போ, அப்புறம் ஸ்வா பார்த்துருக்கோம். ஹைல அல்ஹம்துலில்லாஹ். எங்க சொல்லுங்க. ஃப த வோ. டங் ஹேஸ் மெனி 12 from the tip. ஃப த வோ, த த போ, ஸ ச ஸோ, ல ந ரோ. மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். லெட்ஸ் நவ் ரிப்பீட். ஓகேங்களா? அப்ப லாம் நூன் ராவை வந்து ஒரு ஃப்ளோவா இங்கிலீஷ்ல வந்து நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, லெட்ஸ் நவ் ரிப்பீட் அப்படின்னு சொல்லி இந்த 3 லெட்டரை வந்து கோர்வை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஏன் இந்த 3ம் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருந்து வருகிறது. ஓகேங்களா? ஒரே இடத்துல இருந்து வருகிறது, ஒரு தைப்பிள்ளைகளை போன்று. அதனால அதை வந்து கோர்வையை நம்ம எப்படி இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் அப்படின்னு ஒரு 3 பேருக்கு ஒரே மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்ல பேர் வைக்கிறோமா, லெட்ஸ் நவ் ரீட், லெட்ஸ் நவ் ரிப்பீட், அந்த மாதிரி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ். இதில் நாம் 3 எழுத்துக்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது 9வது பாடம் வரைக்கும் நம்ம நுனிநாக்குடைய எழுத்துக்களை பார்த்துட்டோம். நுனிநாக்குடைய எழுத்து நுனிநாக்குல இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே. மாஷா அல்லாஹ் டிப்ல வச்சிருப்பீங்க. மாஷா அல்லாஹ். இப்போ நம்ம மிடில் ஆஃப் தி டங்குக்கு வந்துட்டோம். நடுநாக்கு. ஓகேங்களா? ஃப்ரம் இட்ஸ் மிடில் ஆர்க்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம லிப்ஸோட லெட்டர் அதே போன்ற நுனிநாக்குடைய டிப் ஆஃப் தி டங்குடைய 12 லெட்டர் எல்லாத்தையுமே நம்ம போயம்ல பிராக்டிஸ் பண்றதை திரும்ப ஒரு தடவை நம்ம இன்ஷால்லா சொல்லி ரீகால் பண்ணிப்போம். நம்மளுக்கு தரவா வருதாங்கிறத பார்த்து சொன்னவர்கள் பழகியவர்கள் இப்ப பார்க்காமலே கூட நம்ம மாஷா அல்லாஹ் சொல்லலாம். சொல்லுங்க. Ma, ba, wa, fa are from the lips. Tongue has many, 12 from the tip. Tha, tha, tho, ta, da, to, za, sa, so, la, na, ro. From its middle are ja, sha, ya. சொல்லுங்க. From its middle. மிடில்னா நடுநாக்கு. அப்ப மிடில்ங்கிறதுக்கு நடுநாக்குல போய் நம்ம கை வைக்க முடியாது. அதனால இங்க காட்டுறோம். ஓகேங்களா? அதனால ஓர நாக்கு நினைச்சுக்காதீங்க. மிடில்ங்கிறதுக்கு நம்ம இப்படி காட்டுறோம். From its middle are ja, sha, ya. லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்டுடைய 12 பாக்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இனிமே இருக்கக்கூடிய 12 லெட்டர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல 28 லெட்டர்ஸ் இல்ல, லிப் லெட்டர்ஸ் 4 லெட்டர் போயிடுச்சு. 12 லெட்டர்ஸ் 12 லெட்டர்ஸ் 12 plus 12 24 24 plus 4 28 28 லெட்டர் அப்படியே வந்து அட் தி எண்ட் இஸ் அலிஃப். நம்ம அலிஃப் நம்ம தனியா 29 லெட்டர் சொல்லிக்குவோம். ஓகேங்களா? அப்ப லெஃப்ட் ஹேண்ட் இனிமே யூஸ் பண்ணணும். ஃப்ரம் இட்ஸ் மிடில் ஜா ஷா யா. இதுல எதுவுமே ஹை லெட்டர் திக் லெட்டர்லாம் இல்ல, அதனால எந்த ஆக்ஷனும் மாறாது. ஆனா இதுல நம்மளுக்கு ஆக்ஷன் மாறுனுச்சு. ஏன்னா லாஸ்ட் லெட்டர் திக் லெட்டராவோ இல்ல ஹை லெட்டராவோ இருந்தனால இங்க ஜ ஷ ய அவ்வளவுதான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இததான் தரோவா நம்ம 1 by 1 பார்த்து முடிச்சோம். டிப் ஆஃப் தி டங் லெட்டர் வந்து ரைட் ஹேண்ட்ல 4 ஃபிங்கர்ஸ்ல நம்ம அதை பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் நடுவாய், நடுவாயில் இருந்து 3 எழுத்துக்கள் ஜ ஷ ய. அது நடு நாக்குன்னு சொல்லணும் ஆக்சுவலி. நீங்களா நடுநாக்கில் இருந்து 3 எழுத்துக்கள் ஜ ஷ ய. ஓகே, அது சொல்லும் போது ஜ ஷ ய அவ்வளவுதான் சொல்லணும். ஆனா அது போயம் சொல்லும் போது நீட்டி சொன்னதான் நல்லா இருக்கும். இங்க நம்ம என்ன செய்ய போறோம், நாக்கினுடைய நடுப்பகுதி இருக்குல்ல, மேல் பகுதின்னு சொல்லுவோம். அது வந்து மேல் வாயினுடைய அந்த முகடுன்னு சொல்றோம்னா அந்த முகடு, அந்த டூம் பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த டூம் பகுதியை தொட்டபடியாக டச் பண்ண அடிப்பெல்லாம் சொல்லணும். நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிச்செல்லாம் வைக்க தேவையில்லை. இனிமே இந்த நாக்கை கொண்டு போய் இங்கே வைங்க அங்கே வைங்கிற பேர்லாம் இடமே இல்லை. அது 3 எழுத்துக்கு மட்டும் தான் செஞ்சோம். எங்க ஃப தல் வாக் மட்டும், மற்றதுக்குலாம் ஆட்டோமேட்டிக்கா அது அப்ளை ஆயிரும். ஓகேங்களா? ஆனா இப்படி அப்ளை ஆகுதுங்கிறது நம்ம சொல்றோம். அல்லது ஒரு சிலருக்கு ஒழுங்கா ஆகல, அவங்க கொஞ்சம் தப்பா சொல்றாங்க, சத்தத்தை மாத்தி ரொம்ப கவனக்குறைவா சொல்றாங்கன்னா அவங்க ஒழுங்கா பிளேஸ் பண்ணலான்னு அர்த்தம். அப்போ அவங்க கவனிக்கணும். ஜீம் 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 அவ்வளவுதான். ஜ ஜ ஜ. இதை சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜீம் ஜீம் அப்படி, இல்லைன்னா ஜெட் சவுண்ட் கலந்து ஜீம் 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 அப்படிம்பாங்க. ஜீமோ ஜீமோலாம் கிடையாது. ஜீம் ஜீம் ஜ. ஓகேங்களா? ஜ. அடுத்த எழுத்து ஷீன் ஷ. இது சொல்லும் போது பாத்தீங்கன்னா நடுநாக்குல இருந்தா இது வெளியாகுது. ஆனா நடுநாக்கு வந்து மேல நம்ம டூம்ல டச் பண்ண மாட்டோம். டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆயிரும். பிளாக் ஆனா காத்து வெளியே வராது. ஜீம்ல காத்தே ஏர் ஃப்ளோ இல்ல, அதனால நாக்கு டச் பண்ணிச்சு. ஜீம் 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 காத்தே வரல பாருங்க. ஆனா ஷீன் ஷீன் காத்து வெளியாகுது. அதனால ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்காக வேண்டி இடம் விடுறோம். எங்கேருந்து இது வருது எங்கேருந்து இது வெளியேறுதுன்னு சொன்னா, எது இந்த சத்தத்தை தள்ளுதுன்னா நடுநாக்கு தான் தள்ளுது. எப்படி ஃப நுனிநாக்கு தள்ளியது, அது மாதிரி ஷீன் ஜீம் எல்லாம் நடுநாக்கு தள்ளுகிறது. ஷா. ஓகேங்களா?
அடுத்தது யா. யா என்பது நடுநாக்கினுடைய பகுதியிலிருந்து தான் வருது. நடுநாக்கினுடைய பகுதி மேல் முகட்டை தொடாமல் ஆனால் மிக அருகில் வைத்தபடி கிட்டத்தட்ட டச் பண்ணுதோன்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அது நெருக்கத்துல இருக்கும். சரிங்களா? நாக்கினுடைய இரு ஓடங்களும் கடவாய் பற்களை உரசைப்படி அது இருக்கும். அதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கலி அதெல்லாம் என்ன ஆயிரும், அப்ளை ஆயிரும். நீங்க நார்மலா யா 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 அப்படின்னு சொன்னாலே இது தன்னால வந்துரும். சரிங்களா? யா யா யா. நுனி நாக்கு கீழே படும். ஆனா நுனி நாக்கு கீழே பட்டு நுனி நாக்குல இருந்து இது வெளியேறுதா அப்படின்னா வெளியேறல. நுனி நாக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக போய் கீழே படுது. ஆனா இதை எஃபோர்ட் போட்டு வெளியாக்குறது யாரு? நடுநாக்கு தான் வெளியாக்குது. அதனால இது நடுநாக்கினுடைய எழுத்து, மிடில் ஆஃப் தி டங்குடைய எழுத்து. யா யா. ஆமா சார், யா அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க. ஓகே, ஃபைன். அப்ப இதை சுக்குன் வச்சு நீங்க சொல்லுங்க, ஐ ஐ ஐ. ஏன்னா மத்த லெட்டர் எல்லாம் சுக்குன் வச்சு சொல்றது ரொம்ப ஈஸி. லைக் அஜ் அஜ் ஜீம் அஜ். ஓகேங்களா? அதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர் நம்ம அதனுடைய லெசன்ல பின்னாடி பார்ப்போம். அது எப்படி நம்ம அஜ்னு ஃபினிஷ் பண்றோம்னு சொல்லி அஷ் அஷ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஐ சாஃப்டா சொல்லணும். ஐ ஐ ஐ. எப்படி ஏறி மிதிச்சு சொல்லக்கூடாது. ஐ ஐன்னு அது மேல ஏறி நிக்க கூடாது. சரிங்களா? ஐ ஐ ஐ அப்படின்னு சிம்பிளா சொல்லணும். ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணலாமா? ஐ ய இ யு ய இ யு. இது ஒய் உடைய உச்சரிப்பு இதுல இருக்கு. சரிங்களா? ய இ இ கிடையாது. அ இ உடைய இ இல்ல, அது இ ஒய் இ. ஈஸ்ட் சொல்றோம்ல, ஈஸ்ட். எந்த ஈஸ்ட்? கிழக்கு ஈஸ்ட். அந்த ஈஸ்ட் இல்ல. இது என்னது? அதாவது பன்ல போடுற ஈஸ்ட், ஒய் ஈஸ்ட். அந்த மாதிரி இ அப்படின்னு நுனிநாக்குல இருந்து, இல்லைன்னா தொண்டையில இருந்து நீங்க ஈன்றீங்க. ஈ சொல்லக்கூடாது. இ இ இ யு ஒய் ஒய் யு யு. ஓகேங்களா? என் இன் யுன். இன் சொல்லணும். இன் ஐஎன் இன் இல்ல, இன்சைட் இன் கிடையாது. இது இன் ஒய் ஐஎன் இன். ஓகே, திரும்ப ஒரு சொல்லுவோமா? அப்போ கொஞ்சம் அழுத்தத்தோட சொல்லணும், ஒரு பிரஷர் இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல தமிழ்ல இந்த உச்சரிப்பு இருக்குது. யாரு அந்த மாதிரி சொல்றோம் பாத்தீங்களா? இதுதான் அந்த யா தான். இந்த யா, யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யா தான் இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய ஒய்யோட உச்சரிப்பு கூடிய. இங்கிலீஷ்ல நம்ம எஸ்ங்கிறது கூட யா அப்படி சொல்லுவோம்ல, யா ஐ எம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் ஐ ய இ யு என் இன் யுன். திரும்ப சொல்லுங்க, ஐ ய இ யு என் இன் யுன். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சுலபமானதுதான். இந்த செஷன்ல, இந்த அமர்வுல இந்த 3 எழுத்துக்கு நடுநாக்களுடைய 3 எழுத்துக்களை பார்த்துட்டோம். இது குழந்தையுமே ரொம்ப சுலபமா சொல்லக்கூடிய ஒரு எழுத்து தான். இப்ப வேர்டோட நம்ம குர்ஆனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஐ அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு நம்ம சூரத்துல் ஃபாத்திஹால பயன்படுத்துறோம். அலைஹிம் அலைஹிம் அலைஹிம். ஈ அப்படின்னு அழுத்திடக்கூடாது. ஓகேங்களா? அலைஹிம் அலைஹிம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சில பேர் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அலைஹிம். அந்த ஒய் உச்சரிப்பு அழகா வரணும். அப்படி சாஃப்டா அப்படி இறங்கி ஏறும். صراط الذين أنعمت عليهم 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 غير المغضوب عليهم ولا الضالين. آمين. اوكي. அப்ப عليهم அப்படின்னு சொல்லணும். ஐ ய யௌமி ய யௌமி مالك يوم الدين مالك يوم الدين ய يوم الدين. يحيي أن الله يحيي ويميت يحيي يحيي. நான் சொன்னேன்ல, ஈ சொல்லிடக்கூடாது. யுஹ்இ அப்படி சொல்லக்கூடாது. ஈசா அந்த மாதிரி ஐயோ இல்ல ஈயோ சொல்லக்கூடாது. இது இதனுடைய ஈ கிடையாது. ஈ யாவுடைய ஈ. சரிங்களா? அப்ப ஈ ஈ யுஹ்இ யுஹ்இ. ஈஸ்ட் மாதிரி யுஹ்இ அப்படின்னு சொல்லணும். இந்த பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம். யு யுமீது யு யுமீது யு யுமீது யு யுமீது அப்படின்னு நம்ம சொல்லணும். சுலபமான முறையில் நடுநாக்களுடைய உச்சரிப்பை பார்த்துட்டோம். 11A. இதில் நாம் ஒரு ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல் லெட்டரை பார்க்க போறோம். அரபு மொழிக்கென்றே உரித்தான யூனிக் லெட்டர் பாத். சரிங்களா? இது பலருக்கு அதாவது ஒரு சேலஞ்சிங்கான எழுத்து தான். இது சவாலான ஒரு எழுத்து தான். இது எப்படி ரொம்ப சுலபமான முறையில் நம்ம சரியான முறையில் உச்சரிக்கலாங்கிறத பத்தி தான் முழுமையா இந்த செட்டிங்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, எந்த லாங்குவேஜ்லயுமே இல்லாத உச்சரிப்பு கொண்ட ஒரு எழுத்து. இந்த உச்சரிப்பு எந்த லாங்குவேஜ்லயும் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. சரிங்களா? அரபு மக்களை கூட சொல்லுவாங்க தாதீன் அப்படிம்பாங்க. தாதீனா தாத் உச்சரிப்பு கொண்ட மக்கள். இவருக்கு அடுத்துதான் அந்த ஒரு உச்சரிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி அவங்க அஹ்லு தாத், தாதுக்கு சொந்தக்காரர்கள், தாதுடையவர்கள். இதுவும் பாருங்க நாக்கு மாதிரி இருக்கு. ஸோ நாக்கு தான் இதுக்கு முக்கியமா நம்ம பயன்படுத்த போறோம். ஓகே, ஒரு சின்ன கம்பாரிசன். அதாவது இது எந்த எழுத்துக்கு நிகரானதாக அல்லது சற்று நெருக்கமானதாக இருக்குன்னா உச்சரிப்பு வைஸ் பாத்தீங்கன்னா லா பார்த்தோம்ல, நிறைய பேர் லாவுடைய உச்சரிப்பு இதை சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சூரா நிசால 57 பாத்தீங்கன்னா வனுதுகிலுஹும் ظில்லன் ظலீலா
ظليلا. இதுல வந்து லா நுனிநாக்கை மேல் பல்லுடைய பாட்டம்ல வச்சு நம்ம லான்னு சொல்லுவோம். இது வந்து இரண்டு பக்கம் வலது பக்கமும் இடது பக்கமும் சைட்ல நம்மளுக்கு இந்த நாக்குப்படும். சரிங்களா? அந்த அடிப்படையில் இது சொல்லப்படும். இது மேல உள்ள ஆயத்தை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஃபகத் ضل ضل கிடையாது ضل فقد ضل فقد ضل ضلالا بعيدا ضلالا ضلالا ضل ضلالا அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? خير அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஆக இந்த ரெண்டு லெட்டருக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். எனவே இது எப்படி படிக்க போறோங்கிறத பாத்துக்கிறேங்க. அதாவது இதுல என்ன தவறுகள் நடக்குதுன்னா, சிலர் தால வச்சு சொல்லுவாங்க தாதுன்னு, சிலர் தால வச்சு சொல்லுவாங்க ஜுவாத் ஜுவாத் அப்படின்னு சொல்லிட்டு, சிலர் ஜாவ வச்சே சொல்லுவாங்க ஜுவாத் அப்படின்னு, சிலர் பா வச்சு சொல்லுவாங்க பாத் அப்படின்னு. சரிங்களா? சிலர் வா வச்சு சொல்லுவாங்க லோத் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே தப்பு. இன்னும் சொல்ல போனா லாம் வச்சு சொல்லக்கூடிய மக்கள், பெரும்பாலும் தமிழ் பேசக்கூடிய தமிழக மக்கள் நிறைய பேர் இதை சரியா சொல்லாதவங்க லுவாது லுவாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தவறு. ஓகேங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம எங்க எப்படி நாக்கு வைக்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த பற்களுடைய கடவாய் பற்கள் பக்கத்துல கிரீன் கலர்ல காட்டுறாங்க பாத்தீங்களா? இந்த கிரீன் ஏரியா, ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கிரீன் ஏரியால நாக்கு படணும். ஓர நாக்கு. ஓகேங்களா? அதாவது எட்ஜ் ஆஃப் தி டங். இந்த ஓர நாக்கு இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஏதர் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு, எந்த பக்கம் வேணாலும் வைக்கலாம். சிலர் வலது பக்கம் சிறந்ததும்பாங்க, சில இடது பக்கம் சிறந்ததும்பாங்க. எங்கிட்ட வேணாலும் வைக்கலாம். அல்லது ரெண்டு பக்கமும் படலாம். ரெண்டு பக்கம் தாராளமா படலாம். ஓகேங்களா? இதை பத்தி நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதை பத்தி நிறைய தகவல் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். எனிவே வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ அல்லது இரு பக்கமோ தாராளமா வைக்கலாம். முன் நாக்கு என்பது முன்பல்ல படும், ஆனா அழுத்தம் அங்கே கொடுக்காது. அதனால நுனி நாக்கினுடைய கான்செப்ட் இங்க இல்ல. நுனி நாக்கு என்பது படுது முன்னாடி, ஆனா அதை அழுத்தாதனால அதுல இருந்து இது வெளியாகவில்லை. ஓர நாக்குல இருந்து இது வெளியேறுகிறது. புரியுதா? பார்க்கும் போது அப்ப அழுத்தம் கொடுத்து பிரஷர் கொடுக்கணும். ரைட் சைடு இல்ல லெஃப்ட் சைடோ. போத் போத் நான் ரெண்டு பக்கம் வைக்கிறேன். சரிங்களா? போத் அல்லது வலது பக்கம் மட்டும் வைக்கிறதா போத் போத் போத். சரிங்களா? அல்லது ரெண்டு பக்கம் வைத்து போத் 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 போத். ரொம்ப ஈஸி. போத். அப்ப லாம் எந்த லெட்டர் மேல ஏறி நின்று சொல்லக்கூடாது. நீங்க லாம் மீது ஏறி நின்று சொன்னீங்கன்னா வாத் அப்படிம்பீங்க. தால் மீது சொன்னீங்கன்னா முன்னாடி எழுத்துருவீங்க, பாத் அப்படின்னு சொல்லிடுவீங்க. பாத் அது தால் மீது சொல்றது. அல்லது இந்த ஜாவெல்லாம் கலந்தீங்கன்னா ஜோத் ஜோத் அப்படி வரும். இது எதுவுமே கிடையாது. லாம் தால் ஜா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி பாத் 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 பாத். ஓகேங்களா? இது நீங்க கேட்டு 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 தான் பிராக்டிஸ் பண்ணணும். சில நாட்கள் இதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? சோ வலது பக்கமும் இடது பக்கமும் நல்லா அழுத்தமா வச்சு சொல்லுங்க. ஃபத்ஹா வச்சு சொல்லும்போது போ 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 ضلالا بعيدا போ போ. ஓகேங்களா? பொல்ல போ. நாக்கு மாதிரி இருக்கு அப்படிங்கறனால இது நாக்குடைய அந்த பங்களிப்பு வைத்து இது வருது. சுக்குன் வைக்கும் போது அப் அப் அப். இதை நிறைய பேர் பல தவறு செய்வாங்க. சரிங்களா? கல்கலா மாதிரி அசைத்து சொல்லுவாங்க சில பேர். அப்து 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 அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க தப்பு. அப்து கிடையாது. தால் மாதிரி அப்து அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? லாம் மாதிரி அவ் அவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அப் அப் அப். அந்த நாக்கு எடுக்கும்போது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அசைவு கொடுக்குமே தவிர நம்மளா ஆர்டிபிஷியல் என்ன செய்யக்கூடாது, அசைக்க கூடாது. அப்து அப்படின்னு சொல்லி அப் 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 அப். ஓகேங்களா? உள்ள வாங்குவீங்க நம்புறேன். சரிங்களா? சோ இது முழுக்க முழுக்க அரபியர்களுக்கானது. இன்னும் சொல்லப்போனா, அதாவது பிராக்டிக்கலா சொல்லணும்னா, அரபு மக்களோடு பழகிய அரபு மாணவர்களோடு பயணித்த அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். சில அரபு பேசக்கூடியவர்களுக்கே கூட எக்ஸாக்ட்லி துல்லியமே இது வராதவர்கள் இருக்கிறாங்க. அதாவது சாதாரணமா பேசும்போது தால் மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. எப்படி நம்ம ஆளுங்க லாம் மாதிரி சொல்லி போயிருவாங்க. வலல்லாலின் மகலூபி அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அரபுகள் தால் மாதிரி சொல்லிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இதை பெர்ஃபெக்டா கரெக்ட் பண்ணுங்கிறவங்களுக்கு அரபு பேசக்கூடிய தாய்மொழியாக கொண்டவர்களை கூட இதுக்கு வந்து பிராக்டிஸ் இருக்கக்கூடிய மாணவர்களை சக மாணவர்களாக என்னுடைய மாணவர்கள்ட்ட நான் பார்த்திருக்கிறேன். அரபு மொழி பேசக்கூடிய ஸ்பீக்கிங் அதாவது மதர் டங் அரபியா கொண்டவர்களே. சோ அப்படி இருக்கும்போது இது உண்மையிலே சேலஞ்சிங் லெட்டர் தான். இதை பெர்ஃபெக்டா சொல்லணும். இதுலதான் ஒருத்தருடைய மஹ்ரஜ் கரெக்டா இருக்கா, அவருக்கு தஜ்வீத் இருக்கா, அவர் வந்து உச்சரிப்பு சரியா கொண்டிருக்காருங்கிறதுக்கான ஒரு டெஸ்டிங் லெட்டரு, ஒரு அளவுகோல், ஒரு உரசி பாக்குறதுக்கான ஒரு எழுத்து. இதுதான். இதை பெர்ஃபெக்டா சொன்னாதான் நம்ம கத்துக்கிட்டோம். இல்லைன்னா நம்ம வந்து இதுல பின்தங்கி இருக்குங்கிறதா ஒரு இது. அதனால நம்மளுக்கு நேரம் எடுக்கலாம். சில நேரங்களோ சில நாட்களோ சில வாரங்களோ எடுக்கலாம். ஆனா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் ஆல்வேஸ். ஓகேங்களா? அந்த அடிப்படையில சொல்லிட்டே இருங்க. நிக்கும் போது, நடக்கும் போது, சிந்தனை தனியா இருக்கும் போது, என் ஆளுங்களோட இருக்கும்போது கூட சொல்லுங்க, இவங்களுக்கு என்ன இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் இது பிராக்டிஸ் ஆகும். பாத் 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 பாத். பொறுமையா சொல்றது வந்தா பாத் 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 அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இல்ல எல்லா லெட்டருமே கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜ ஜ தல் ஸோ அது எல்லாமே கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வாவ் பயன்படுத்தி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து கரெக்டா சொல்ல நினைச்சுக்கிட்டு வாவை பயன்படுத்திடுவாங்க. துவா அப்படின்னு சொன்ன மாதிரி
துவாது துவாது நிறைய பேர் இப்படி சொல்லியிருப்பாங்க, நீங்க ரியலைஸ் பண்ணலாம். துவாது துவாது, அப்ப வா சொல்லிடுறோம் நம்மள அறியாம. இந்த வா வரவே கூடாது, சரிங்களா? ஒரே ஷார்ட்ல பாத் 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 நல்லா உங்களுக்கு கேட்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணதான் வரும். திரும்ப திரும்ப சொல்றேன், எடுப்புல இது வராது, சரிங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றேன். விசிலிங் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்ம ஒரு விளையாட்டுக்காக என்ன செய்வோம், விசில் ட்ரை பண்ணுவோம். இப்படி விசில் அடிப்பாங்க, இப்படி விசில் அடிப்பாங்க. என்னதான் பெர்ஃபெக்டா இப்படி விரலவை அப்படி விரலவைன்னு சொல்லி அடிச்சா யாருக்குமே உதவ வராது. அடிக்க தெரிஞ்சவன் இப்படி அடிப்பான் இப்படி அடிப்பான் இப்படி அடிப்பான் சிம்பிள் அடிப்பான். அடிக்க தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அசால்ட்டா வரும். ஆனா பழகும் போது அவ்வளவு சீக்கிரம் வராது. அப்ப என்னன்னா அது பழக 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 வெறும் காத்து மட்டும் தான் வரும். அப்புறம் அரை விசில் வரும், கால் விசில் வரும், அரை விசில் வரும், முக்கால் விசில் வரும். அதுக்கப்புறம் விசில் நல்லா சவுண்ட் வரும், சரிங்களா? விசிலிங் கூட இது எதுக்கு கம்பாரிசன் கொடுக்குறேன்னா ஒரு பயிற்சி. எப்படி அந்த விசில் அப்படிங்கிறது நானும் வைக்கிறேனே, நான் உள்ள வைக்கிறேனே, கொஞ்சம் வைக்கிறேனே, அளவாசி வைக்கிறேன், நீ வைக்கிற மாதிரி தான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. ஆனா அவங்களுக்கு வராது. அந்த மாதிரி நீங்க நாக்கு இங்க வைங்க இங்க வைங்க அழுத்துங்க அப்படிங்கும் போது வேற எழுத்து மாதிரி வரும். ஏன்னா பழகுனது நம்ம சின்ன வயசுல இருந்து ஓத நடிப்பில்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், பெர்ஃபெக்ட் பண்ணணும். பாத் 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 அப்படின்னு சொல்லி நீங்க பழக பழகதான் வரும். சரி, ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லி காட்டுறேன். இதே நீங்க கூட சேர்ந்து சொன்னீங்கன்னா இன்னும் நான் என்ன செய்ய மெருகேற்றப்படும் இன்ஷா அல்லாஹ். சுக்குனோட எப்படி சொல்லணும், அப் 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 அப். ஃபத்ஹாவோட ப ப ப ப. ஓகேங்களா? லா இல்ல, தா இல்ல, ஜா இல்ல, ப. அப்ப இது தனி யூனிக் சவுண்ட். ஓகேங்களா? ப ப தி து ப தி து ப தி து. தன்வீன் ஃபத்ஹத்தைன், பன் தின் புன் பன் தின் புன் பன் தின் புன். அப்ப என்ன இதுல தன் தின் துன் இல்ல, ஜன் ஜின் ஜுன் இல்ல, லுன் லின் துன் இல்ல, அல்லது வா வச்சு துவன் தின் துன் இதுவும் இல்ல. சோ இது பல ரீதியில தவறா சொல்லப்படுது. அது அனைத்தும் இல்ல. இப்போ ஒரு தடவை ஃபுல்லா சிறம்ப சொல்லி காட்டுவேன். அப் ப தி து பன் தின் துன். ஓகே, இப்ப மெயினா எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். ஓகேங்களா? சுக்குன் எப்படி சொல்லணும், அப் அப் ஹக்க அப் ஹக்க அப் ஹக்க அப் ஹக்க அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப் ஹக்க هو الذي أضحك هو الذي أضحك وأبكى أضحك وأبكى أضحك وأبكى. ஓகேங்களா? ضالين ضالين அது நீட்டணும், ரொம்ப நீட்டணும். பட் இங்க பிராக்டிஸ்க்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பாது தான். அப்போ வல ضالين வல லாலின்னு சொல்லக்கூடாது. லாலின் இல்ல, வல ஜாலின் இல்ல, தால் மாதிரி வல தாலின் இல்ல. அரபு மக்கள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அரபு மக்கள் பலரை அவங்களோட உச்சரிப்பை நான் கவனிச்சிருக்கேன். அரபு பேசக்கூடிய அரபிக் லாங்குவேஜை தாய்மொழியை கொண்டவங்க இதை நிறைய பேர் தாலா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சில பேர் முறையா உஸ்தாதிட்ட மதரசால படிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட நான் கவனிச்சிருக்கேன். வல தாலின்பாங்க, கைரில் மக்தூபி அலைஹிம் வல தாலின்பாங்க, வத்துஹா வல்லைலி இதா சஜாம்பாங்க, ஃபதர்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதை பொறுத்த வரைக்கும் தால அவங்க தால் மேல ஏறி நின்று பாத சொல்லிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க எப்படி லாம் மீதும் ஜா மீதும் ஏறி நின்று சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ இதுக்கான யூனிக்னஸ் பா பாலின் வவஜதக பாலன் ஃபஹதா. ஓகேங்களா? தி தியாஅன் தியாஅன் தி தியாஅன் து மக்தூபி து மக்தூபி மக்தூபி கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். அல்ஹம்துலில்லாஹ். பாதுக்கான பிராக்டிஸ் என்னுடைய நேரம் முடிந்தது. இனி உங்களுடைய நேரம் தான் ஆரம்பமாகுது. எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு நீங்க நல்ல முறையில கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்டினியூஸா நீங்க எவ்வளவு அதிகமா பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது பெர்ஃபெக்டா இன்ஷா அல்லாஹ் வரும். அல்லாஹ் நமக்கு சரியான முறைப்படி இந்த உச்சரிப்பை மொழிந்து குர்ஆனை ஓதும் பொழுது அழுத்தம் திருத்தமாக பொருள் மாறிவிடாமல் சரியான முறையில் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. சூரா கியாமல பாத்தீங்கன்னா وجوه يومئذ ناظرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. அப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தை பாத்தீங்கன்னா நாதிரா, சில முகங்கள் அதாவது மகிழ்ச்சியாக பிரகாசமாக செழிப்பாக இருக்கப்ப பாத் யூஸ் பண்ணும். நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, நாதிரா தனது இறைவன் பக்கம் அது பார்த்து கொண்டிருக்கும். அப்ப பாதும் நல்லா பயன்படுத்துறான், வாவும் பயன்படுத்துறான். சரியா ஓத தெரியாதவங்க ரெண்டுமே ஒரே மாதிரி ஓதுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு நாசிரா நாசிரா அப்படிம்பாங்க, அல்லது நாப்தீரா நாப்தீரா அப்படிம்பாங்க, நாவ்லீரா நாவ்லீரா அப்படிம்பாங்க. இப்ப ரெண்டையும் ஒரே மாதிரி சொல்றவங்க இருக்கிறாங்க. இப்ப ரெண்டுக்கான தனித்துவம் இருக்கு. நாப்தீரா நாசிரா
நதிரா நதிரா. இங்க காட்டுறேன்னா வாதுன்னு அர்த்தம், இங்க காட்டுறேன்னா வான்னு அர்த்தம். புரியுதா? கரெக்டா சொல்லு இன்ஷா அல்லாஹ். நல்ல முறையில் பிராக்டிஸ் பண்ணுங்க. 12A இந்த பாடத்தில் நாம் 2 எழுத்துக்களை பார்க்க இருக்கிறோம். சென்ற பாடத்தில் ஓரநாக்கு கடவாய் பற்களில் வைத்து எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு பாதை பார்த்தோம். அடுத்த 2 எழுத்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. இந்த போயம் என்ன செய்ய போறோம், ஒரு தடவை ரிப்பீட் பண்ண போறோம். அல்ஹம்துலில்லாஹ். போயம் என்பது எந்த அளவுக்கு நம்ம சொல்லிட்டே வரோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு முன்னாடி படிச்ச எழுத்துக்கள் எல்லாம் அத்துப்படியா இருக்கும். அடுத்தடுத்த எழுத்துக்களை நம்ம அப்படியே நம்ம அதில் கோர்த்துக்கிட்டே வரலாம். கடைசியா அந்த எல்லா எழுத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த போயம் தரோவா சொல்றோம் அப்படின்னா உண்மையிலே அது ஒரு பெரிய சக்சஸ். அது இன்ஷால்லா குர்ஆன் ஓதும் போது உணர்பவர்களுக்கு நிச்சயமா அதை உணர்வாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப போயம் சொல்லலாமா? கண்டிப்பா கூட சேர்ந்து சொல்லுங்க. ம ப வ ஃப are from the lips, tongue has many, 12 from the tip, th the lo, ta da to, za sa so, la na ro, from its middle a ja sha ya, from its edges a bo ka o. ஓகேங்களா? இந்த இதுக்கு என்ன ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, போ என்பது ஹையாவும் இருக்கு திக்காவும் இருக்கு. போன பாடத்துல படிச்சோம்ல போது, அதனால தள்ளியும் காட்டணும், திக்னால ஹைனால தூக்கியும் காட்டணும். அப்போ போ இந்த 3 எழுத்து இந்த மூணு பாக்ஸஸ்ல தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட்ல மிடில் ஃபிங்கர்ல இருக்கு. போது கேஃப் காஃப். அப்போ போதுங்கிறது ஹை, கேஃப்ங்கிறது கீழே, அதனால கீழே இறக்கணும். காஃப்ங்கிறது ஒன்லி ஹை. இது வரைக்கும் ஒன்லி ஹை நம்ம பார்க்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். அதனால ஒன்லி ஹை மட்டும் பண்ணி காட்டணும், திக் பண்ணாம ஒன்லி ஹை மட்டும் பண்ணி காட்டணும். அப்போ இந்த ஆக்ஷன் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்டோட மிடில் ஃபிங்கருடைய ஆக்ஷன் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? போ கே போ, தள்ளி கீழே மேல மட்டும் தூக்கி. போ கே போ, போ கே போ, போ கே போ. வி போடுற மாதிரி தெரியுது, ஆனா இதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. திக் அண்ட் ஹை, லோ லெட்டர், ஒன்லி ஹை லெட்டர். அப்போ இந்த ஆக்ஷனோட கண்டிப்பா சொல்லுங்க. வாழ்நாள் முழுக்க இது திக் அண்ட் ஹை, இது லோ லெட்டர், இது ஹை லெட்டருங்கிறது உங்களுக்கு இந்த விரல் இந்த ஆக்ஷன் உங்களுக்கு எடுத்து வரைக்கும் இதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். டோட்டல் பிசிக்கல் இன்ட்ராக்ஷனுடைய பெனிஃபிட் என்னங்கிறது. ஓகேங்களா? அப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் திரும்ப தடவை சொல்லுவோமா? From its middle a ja sha ya, from its edges a do ka o. Alhamdulillah. So right hand நம்மளுக்கு பக்கா தரோ sa the wo, then ta the po, and then za sa so, finally la na ro, from its middle are ja sha ya, from its edges are bo ka po. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம படிக்க இருக்கக்கூடிய கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய புது எழுத்து காஃப். காஃப் ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப சிம்பிளான சாதாரண எழுத்தை தேவையில்லாம பல மக்கள் இது என்ன செய்வாங்க, கவனம் இல்லாமல் சரியாக கற்றுக்கொள்ளாதது காரணத்தினால தவறா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். நாக்கினுடைய தொடக்க பகுதியால் வாயின் உட்பகுதி தொண்டைக்கு வெளியே பதிக்கவும். அதாவது இதை நம்மளா கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாம் பதிக்க தேவையில்லை. நீங்க காஃப் அப்படின்னு சொன்னீங்கனாலே உள் நாக்கு என்பது தொண்டையினுடைய ஆரம்ப பகுதி இருக்குல்ல, அந்த மேல் பகுதியில போய் டச் பண்ணும். இந்த இடத்துல பாருங்க ஒரு அதிர்வு, ஒரு அழுத்தம் இருக்கு பாருங்களா. காஃப் 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 ரொம்ப சிம்பிள். இதை எப்படி சொல்லக்கூடாதுன்னா சாட்சி கேஃப் கேஃப் அப்படி சொல்லக்கூடாது. ரொம்ப தூக்கி கோஃப் கோஃப் அப்படின்னு சொல்லக்கூடாது. நார்மலா காஃப் 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 காஃப். ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்த எழுத்து இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உயர்வான எழுத்து. இதுவும் கொஞ்சம் இன்னும் உள்பகுதியிலேருந்து வருது. சரிங்களா? அதாவது வாயினுடைய கிட்டத்தட்ட எண்டு பகுதியில காஃப் வருது, இன்னும் லாஸ்ட் எண்டு பகுதியிலேருந்து காஃப் வருது. அப்ப இது கியூ உச்சரிப்புல சற்று இன்னும் அழுத்தமாக உயர்வாக சொல்லணும். காஃப் 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 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? நம் உயிரிலும் அதிகமாக நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய அல் குர்ஆன் என்பது இந்த காஃப் உடைய உச்சரிப்புல தான் ஆரம்பிக்குது. ஆனா அதை கூட நம்ம என்ன சொல்றோம், கவனக்குறைவா குரான் குரான் காஃப் உச்சரிப்புல சொல்றோம். குரான் என்பது பெர்ஃபெக்டா சொல்லணும்ல. குரானை பெர்ஃபெக்டா ஓதுறது ஒண்ணு இருக்குது, அந்த குரான்ங்கிற வார்த்தையாவது முதல்ல நம்ம பெர்ஃபெக்டா சொல்லணும். அப்ப அதுக்கு காஃப் தேவை. காஃப் குரான், காஃப் குரான், இக்ரா காஃப். ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த காஃப்ல சுக்குன் வைக்கும் பொழுது இதுல ஒரு ஷேக்கிங் இருக்கும். அந்த மாதிரியான ஸ்டைல தான் இதை சொல்லணும். லேட்டர் இதை பத்தியான டீடைல்ஸ் ரூலிங்ஸை நம்ம பின்னாடி படிச்சுக்கிறோம். ஓகேங்களா? அக்லோ அக்லோ அக்லோ. இந்த நேச்சுரலா இதுல ஒரு அசைவு தன்மை, பவுன்சிங் தன்மை இருக்கு. அதனால அக் அக் அப்படின்னு நம்ம விழுங்காம, ஸ்டாப் பண்ணாம, பிரேக் பண்ணாம அது இயல்பா விட்டுட்டீங்கன்னா ஒரு ஷேக்கிங்கோட பினிஷிங் ஆகும். எப்படி அப் அஜி அதெல்லாம் நம்மளுக்கு பிராக்டிஸ் பண்ணோம்ல, அது அந்த மாதிரி இது அப் 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 அப். உள் தொண்டை உள் தொண்டை, அதாவது நாக்கினுடைய உள் தொண்டையில உள் நாக்கு தொண்டை கிட்டத்தட்ட ஆரம்பமாகக்கூடிய இடம். இங்க பாருங்க. அதாவது மாஷா அல்லாஹ் இப்ப நம்ம படித்த கொஞ்சம் முன்னாடி படிச்ச காஃப் 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 அப்படிங்கறது அந்த நாக்குல ஒரு சத பகுதி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா உள்ள, அதனுடைய ஆரம்பத்துல இருக்கும் காஃப் காஃப். அதனால ரொம்ப அழுத்தம் இல்லை, சிம்பிளா கொஞ்சம் சிம்பிளா வந்துடுது. கொஞ்சம் உள்நாக்குல இருந்து இதை சொல்றதுனால
காஃப் காஃப் காஃப்னு சொல்றோம். இதுக்கு அடுத்த எழுத்து ஒன்று இருக்குது, அது நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல இன்ஷா அல்லாஹ் தொண்டை எழுத்துங்கிற பேர்ல நம்ம படிப்போம். ஓகே, இப்போ இந்த எழுத்துக்கள்ல காஃப் 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 காஃப், அதாவது ஒரு இங்கிலீஷோட இதை கம்பேர் பண்ணி சொல்றதா இருந்தா KAAF காஃப், இது QAAF காஃப். ஓகேங்களா, இதுதான் இதனுடைய டிஃபரன்ஸ். இதுல வந்து நம்ம இது தமிழ்ல இல்லைங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மாத்தி சொல்லக்கூடாது. இந்த எழுத்து சொல்லும் போது கா கை கூன்னு சொல்லணும், கா கி கூன்னு சொல்லக்கூடாது. எப்படி நான் சொன்னேன்ல, ப்ராக்டிக்கலி குரான்ங்கிறத குரான் 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 எடு, குரான் ஓதுனேன், குரான் ஓதுனியா அப்படின்னு நம்ம நார்மலா கேஃபோட உச்சரிப்புல தான் அதை பயன்படுத்தி பழகிட்டோம். அல்லது சிலருக்கு வந்து இந்த ஹாவோட உச்சரிப்புல வரும். ஓகேங்களா, ஹா மாதிரி ஹுரான், ஹராத் அப்படிம்பாங்க. அதே மாதிரி மக்பரா கப்ரஸ்தான் அப்படிங்கறத கப்ரஸ்தான் மக்பராமே அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வளமையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹாலையோ கேஃப்லயோ இதை கலக்கக்கூடாது. ஓகேங்களா, ஒரு இதை ஃபுல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா? அப் அப் ஓகே, க கை கு க கை கு பன் கைன் குன் பன் கைன் குன். ஓகேயா, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். வார்த்தைகளோட பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் சுலபமா இருக்கும். அப் க கை கு பன் கைன் குன். அப் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி? அப் அக்ரபு அப் அக்ரபு ونحن أقرب إليه من حبل الوريد. قال நீட்டி சொல்றதுக்கு قال قال வாய் கொஞ்சம் ஓபன் பண்ணி சொல்லணும். قال. காஃப் சொல்லும்போது நம்ம நார்மலா சிரிச்ச மாதிரி சொல்லுவோம், காஃப் காஃப் காஃப். ஆனா இது சொல்லும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் லெட்டர் சொல்லும்போது சீரியஸ் ஆகும், காஃப் காஃப். ஓகேங்களா, قيل قيل وإذا قيل لهم قيل قل 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 هو الله أحد. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ரெண்டு லெட்டரும் கூட கிட்டத்தட்ட இந்த ஓர நாக்கு அப்படிங்கிறதுல எல்லாமே ரொம்ப முக்கியமான லெட்டர்ஸா இருக்கு. ஸோ இதை நம்ம நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அல்லாஹ் நமக்கு நல்ல முறையில் குர்ஆனை பயிற்சி செய்வதற்கு அருள் புரிவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.